கேங்ஸ்டர் எனக்கு பெருசாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை ப்ரோ. ஆல்சோ வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்றது தெரியல. ஐ திங்க் எல்லாமே ஐட்டக்காரங்க, ரவுடி, அடியாளுங்க, இந்த கேட்டகரி கேங்ஸ்டர் மூவிஸ் நிறையா அது எல்லா லாங்குவேஜ் சொல்கிறீங்களா இல்லை தமிழ் மட்டும்? இல்லை, தமிழ் சினிமாவில் கேங்ஸ்டர் மூவிஸ் அப்படிங்கிற டாபிக். ஓகே தான், அதுவும் ஓகே தான், அந்த டாபிக் ஓகே தான். நீங்கள் செகண்ட் டாபிக் ஓகே சொல்லிட்டீங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் விஜயஜித்தின் போது அந்த வேர்ஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். ஏன் வேர்ஸ்ட்டு, எது வேர்ஸ்ட் எல்லாமே பேசுவோம். ஆமாம், ஏன் வேர்ஸ்ட்டு எது வேர்ஸ்ட்டுன்னு தெரியணும்ல. ஏன்னா 2 பேருமே 60 படம் பண்ணியிருக்காங்க. அதனால் சூப்பர் ப்ரோ, செம்ம டாபிக். நான் எதை மனசில் நினச்சேனோ அப்படியே வந்து அட்ராக்டடாக ஃபீல் பண்ணணும், அதே தான் நீங்களும் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. செம்ம மேட்ரு. இப்போது எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அபிஷேக் வந்து சினிமா ரிவ்யூ பண்ணுவார், சினிமா பற்றி நிறைய பேசுவார், சினிமா பற்றி டிஸ்கஷன் டேபிள்லாம் உட்காருவாப்பில். ஆனால் ஒரு ரியாலிட்டி ஷோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் பீப்புளுக்கு இன்னும் பெரிய அமௌண்ட் ஆஃப் பீப்புளுக்குலாம் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் கிட்ட தான் நான் பேச போகிறேன். சூப்பர்வா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ இப்போது இது என்ன ஒரு ஏரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தியாகராஜ பாகவதர், NSK அப்படி சொல்லுவாங்க, சரியா? அப்புறம் மகாலிங்கம், இந்த மாதிரி TR மகாலிங்கம், PU சின்னப்பா, எக்ஸாக்ட்லி. அப்புறம் MGR, சிவாஜி, ஆப்வியஸ்லி எவ்ரி ஒன் நோஸ். அதற்கப்புறம் வந்தவங்க ரஜினி, கமல். அதுக்கப்புறம் வந்தது விஜய், அஜித், அதாவது தளபதி. ஸோ என்னோட பார்வை, என்னோட முடிவு என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ஒரு வேர்ஸ்ட் ஈரா அப்படின்னா இவங்க 2 பேரோட அந்த ரைவல்ரி இருக்கிற டைம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்றது கலை அப்படிங்கிற விஷயத்துக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவோட ப்ராக்ரஸை வந்து அது ரொம்ப ஸ்லோவாக்கிடுச்சு அப்படிங்கிறது தான். வாட் யூ ஃபீல் அபவுட் தட்? அவங்களோட ரைவல்ரி வந்து ஸ்ப்ரவுட் ஆகி அது ஒரு பயங்கர விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே அவங்க கண்ட்ரோல் இல்லை. அவங்க வந்து லைக் எனி அதர் டெபு ஆக்டர்ஸ் அப்படி கிடைக்கிற கதாபாத்திரங்களை பண்ணிக்கிட்டு டாப் ஸ்டார் கொலைச்சிட்டு இருந்த காலகட்டம். ஆமாம், டாப் ஸ்டார் பிரசாந்த்லாம் வேற மாதிரி. நான் வந்து லக்கின்னு ஒரு படம் பண்ணாரா, குட் லக் கூட வந்து நம்ம தியேட்டரில் போய் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ரியாசனில் ஹீரோயின் ரியாஸ். ஸோ அதனால் வந்து ஆமாம், அவர் வந்து பெண்களோட கனவு கண்ணன், அது ஒரு தனி டாபிக். இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு தெலுங்கு படம் ராம் சரண் படத்தில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடந்து வந்துட்டு இருந்தார். டப்புன்னு நெஞ்சு பிடிச்சி போய் நான் ஓப்பன் பண்ணல ஒரு வீடியோ பண்ணிட்டேன் பிரசாந்தை பற்றி. அதுக்கப்புறம் கூப்பிட்டு இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க அவரை. இவ்வளோ நாளாக அந்தாலும் மறந்துட்டீங்களேடா. சகல அம்சங்களும் கொண்ட ஒரு ஹீரோ. அவர் வரத்துக்கு முன்னாடியே பேக் ஃபிளிப் அடிப்பாப்ல, ஸ்கேட்டிங் பண்ணுவார். 3 வருஷமா கரெக்ட். வந்து பயங்கரமா பேலையெல்லாம் ஆடுவாப்ல. கமிங் பேக் டு அஜித் அண்ட் விஜய், அதான் ஏற்கனவே அவங்களோட ஃபர்ஸ்ட் 5, 6, 7 ஃபிலிம்ஸ் வரைக்குமே பெருசா அந்த ரைவல்ரியோ இல்லை அவங்க, ஏன்னா அவங்க வந்து ராஜாவின் பார்வையில் சேர்ந்து கூட நடிச்சாங்க. இல்லை AK பாவம் பாதியிலே செத்துருவார் படத்தில். பட் அவங்க 2 பேரோட ரைவல்ரி வந்து எந்த விதத்தில் இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னால், அந்த நம்ம இன்னைக்கு விவாதிக்கிற இந்த பொருளாதாரம் இருக்குல்ல, இந்த சினிமாவோட அந்த when we talk about the economy of cinema, அதில் அவங்க 2 பேரும் ஒரு பெரிய பங்கு கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸாக வந்து பெரிய பங்கு இருந்திருக்கு. அவர் ஒரு மாதிரி புகழாம் மாதம் டயத்தில் அவர் ஒரு மாதிரி இருந்தார், இவர் ஒரு மாதிரி துலாமணமும் துள்ளும்ல விஜய் வேறு மாதிரி இருந்தாப்புல. ஸோ 2 பேரோட ரைவல்ரி எப்போ இது வந்து கோழி ஃபஸ்ட்டு வந்துச்சா முட்டை ஃபஸ்ட்டு வந்துச்சான்ற மாதிரி இந்த ரைவல்ரி நிஜமாவே எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நானும் பயங்கரமாக ரீசர்ச்லாம் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது ரொம்ப எனக்கு என்னமோ ரொம்ப ஆர்கெஸ்ட்ரேட்டடாக தான் இருக்குது. It is more to do with அந்த AKவோட rebellious attitude came from other people taking him for granted and him not getting enough importance or consideration. and ஒரு அவுட்சைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல வராரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அவர் நிகாத் சக்கரவர்த்தியோட நம்பி பயங்கரமாக ட்ராவல் பண்ணுறாரு. அவர் வந்து அந்த நம்பி அந்த கதைகள் வந்து AKட்ட ஜாஸ்தி. அதனால தான் ஒரு லெவலுக்கு அப்புறம் போங்கடா டே அப்படின்ட்டு வந்து ஒரு டிசோசியேட் ஆகி ஆனால் டோட்டல் கண்ட்ரோலில் இருக்கார் இண்டஸ்ட்ரியில். அந்த மாதிரி ஒரு பேர் வழி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அஜெண்டா அவருக்கு இருக்குது. தளபதி இன்னும் 2 படத்தில் குவிட் பண்ணுறாரு சொல்லிட்டு அது அவரை நாஸ்டாலஜியா லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க போல. தேன் கிண்ணம்லாம் ஒரு பாட்டு பேசணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் அதிகமாக போட்டு ஒருத்தன் தளபதி வந்து சினிமா விட்டு போகிற சினிமாக்கு இழப்பு இல்லை, சினிமா ரொம்ப நல்லது இல்லை, அதான் போட்டுருந்தோம். அப்படி அப்படி சொன்னாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் வர்த்தி ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அதாவது திரும்ப திரும்ப நம்ம பார்க்குற சில படங்களில் வந்து விஜய் படங்கள் வந்து பட்டியலில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஒரு காதலுக்கு மரியாதை, ஒரு துலாமணம், ஒரு பூவே உனக்காக, கில்லி இப்போ ரீரிலீஸ் ஆகும் போது எல்லாம் பைத்திய மாதிரி போய் பார்ப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் 60 odd ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபிலிம்ஸ் வந்து ரிப்பீட் வருத்தின்னு சொல்லலாம். நம்ம டீசெண்டாக ஒரு 10 படம் சொல்லலாம். AK எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஹார்ட் கோர் ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிறதுனால அந்த ஜோனில் ஒரு யூஃபோரிக்கான ஒரு செட்டப்பில் அந்த ஒரு ஃபஸ்ட் ஷோன்ற மீட்டரில் அவர் ஒரு மாதிரி ஒரு யுனிக் பர்சனாலிட்டிங்க. அவர் வந்து நீங்கள் மற்ற எந்த இண்டஸ்ட்ரியில் எந்த கவுண்டர் பார்ட்டோடய என்னால் கம்பேர் பண்ண முடியல. பவன் கல்யாணன் அவருக்கு சின்ன ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குது. பட் டோட்டலாகவே படத்தில் என்ன அது எந்த அளவுக்கு கருத்துக்கள் சொல்லப்படுது, ஜான்ரா ஸ்பெசிஃபிக்காக இருக்கா, அதில் என்ன மாதிரி கிராஃப்ட்ஸ் பண்ணலாம் அப்படி வேலை பார்த்து அதெல்லாம் கணக்கே கிடையாது. படம் வந்து அவர் வரார். ஆரம்பம்லாம் வந்து மணியும் பாலா மதுரையில் பார்க்குற
அவர் அந்த எஸ்கலேட்டரில் வர ஷாட்டும் ஒருத்தன் தொடுவோம் அப்படி திரும்பி பார்ப்பார், அதுக்கு 150 ரூபா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் படமே எனக்கு. அந்த ஜோனில் தான் வந்து ஏகே ஃபிலிம்ஸை கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போ நீங்கள் கான்டெம்பரரின்னு பேசுகிறதுனால எம்ஜிஆர் சிவாஜிவே நம்ம இப்போ ஒரு ஸ்டேப்பிளாக எடுத்துக்கிட்டால் கூட அவர் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக வாயில் மிருதங்க சக்கரவர்த்தியில் வாயில் ரத்தம் வரும், தெய்வ மகனில் ஒரு கெட்டப்பை போடுவார், நவராத்திரியில் வந்து 9 ரோலில் நடிப்பார், இங்கே நம்மால் தங்கச்சி அப்படின்ட்டு ஹிட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ இது எப்படி இந்த 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 ஒரு பேரலல் சினிமா அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமான்றது எப்போ உருவாச்சு, ஏன் இந்த மாதிரியான கதைகள் சொல்லப்படுது? ஏன்னா ஃபஸ்ட்டு தம் கட்டி ஹீரோவே 10 பாட்டு பாடியிருந்தார், அவரே பாட்டு பாடணும், ஏன்னா பிளேபேக் சிங்கிங் கிடையாது. ஆமாம், அது ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ கூட அவங்களோட பீக்லேயும் வந்து தனியாக வந்து ஒரு நம்ம ஜெமினி கணேசன் ஒரு கேம் ஆடினாப்புல, ஜெய்சங்கர் விட்டு அடித்து பட்டையை கிளப்பிட்டு இருந்தார். ஸோ ஒரு டாப் 5-7 ஹீரோஸ் வரைக்குமே ஒரு கேம் பேரலாக நடந்துகிட்டே இருக்கும். இல்லை, நீங்கள் எம்ஜிஆர் சிவாஜி பற்றி பேச ஆரம்பிச்சதுனால நான் அதை சொல்லிடுறேன், ஏன் அவங்கள அதில் கன்சிடர் பண்ண மாட்டேன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் வந்து மாசு, தங்கச்சியை காப்பாற்றுறது, ஏழைங்களுக்கு உதவுறது, வில்லன் அடிக்கிறது. ஆனால் அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன கருத்து வச்சிருப்பாப்புல, சிகரெட் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன். அது வந்து எந்த படத்தில் ரியல் லைஃப்பை பற்றி நம்ம பேசணும்னா அது தனி ஆன் ஸ்க்ரீன். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு என்னப்பா இவ்வளோ நல்லவனா நீ அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு புரிதலோட அந்த 80s and 90s ஜென்ரேஷனே ரஜினியை பார்த்து ஆமாம், அது ஒரு ஆங்கிரி யங் மேன் வைப். அது அமிதாப் பச்சன் எம்ஜிஆர் அது பண்ணலன்னு எவ்வளோ பேர் பண்ணாமல் இருந்திருப்பாங்கல்ல பிரதர். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்களோட படங்கள். இல்லை, அது ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் தோணுது. அதுக்காக எம்ஜிஆர் நிறைய இந்த மாதிரி தங்கச்சியை நல்லா பார்த்துக்கோ, வீட்டை நல்லா பார்த்துக்கோ, நம்ம இந்த ப்ரோஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. அப்படி பார்த்தா சங்கர் படம்லாம் ஒரு பெரிய பிரியாம்பிளே வந்து நம்ம திருப்பி எழுதலாம் எச்சு தொட்டு. அந்த லெவலில் அவர் வந்து அம்பியை வச்சோ இல்லை எல்லா ப்ரொட்டாகனிஸ்ட்டை வச்சோ இல்லை அவரோட அந்த ஒரு டிப்பிக்கல் விஜிலாண்டே ஃபிலிம்ஸு சிஸ்டம் வந்து கரப்டடு, இப்படி எவ்வளவோ படங்கள் வருது. அது நம்ம எப்போவுமே கான்ஸை தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ப்ரோஸில் நான் இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன், அது படத்தினால தான் நான் இப்படி இருக்கேன். இந்த படம் பரதேசி பார்த்துட்டு என்ன எவ்வளோ நாள் டீ குடிக்காமல் இருந்திருப்போம். இம்பேக்ட் எல்லாமே ஓகே, பட் நம்ம ரொம்ப எல்லாத்தையுமே மறக்கிற ஜென்ரேஷனு, நம்ம சும்மா எல்லாமே டேக்கன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. 50s 60sல ப்ரோ ரொம்ப அரசியல் மயப்பட்டு இருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் அப்படி கான்ட்ரிபியூட் அந்த சித்தாந்தம், அந்த ரிக்ஷாக்காரங்கெல்லாம் பயங்கரமாக ஒரு சுயமரியாதையோட டிராவல் பண்ணுறது, எந்த ஆட்டோ டிரைவரும் ஆக்ஷன் ஷோ போட்டு பார்த்து பால் காரணம். இன்னொரு சைடு நம்மால் வந்து நடிகர் திலகம் என்னதான் அவர் இப்போ கலாய்ச்சாலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், எவல்யூஷன் ஆஃப் ஆக்டிங். கலாயெல்லாம் சும்மாங்க, ஃபைனஸ்ட் இந்த வேர்ல்டு வந்து அன்பிலீவபிள். இவங்களாம் வந்து இது திருவருட் செல்வரெலாம் போய் பார்க்க சொல்லுங்கள். அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நான் கிரேசிமோன் அவர்கள்ட்ட ஒரு பேட்டியில் கேட்டேன் சார், இந்த மாதிரி எல்லோரும் சிவாஜி வந்து ஓவர் ஆக்டிங்னு சொல்லும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். இல்லைப்பா, சிவாஜிக்கு அப்புறம் ஆக்டிங் ஓவர் அப்படின்ட்டு உடனே டைமே எடுக்கல. ஸோ ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நம்ம டிபேட்டே பண்ண. அப்போ தியேட்ரிக்ஸ் வேறு, ட்ராமா வேறு மாதிரி, அப்போ நடிப்பு வேறு மாதிரி. அதெல்லாம் அந்த நாகேஷ் இப்படியும் வளைஞ்சிக்கிட்டே போகிறதும் அவர் நின்றுக்கிட்டே பதில் சொல்கிறதெல்லாம் நம்மளால் மறக்க முடியுமா? ஓகே. ஸோ நான் மீன் பண்ணுறது என்னென்னா, இப்போ விஜய் அஜித்துக்கே அவன் அந்த ஃபஸ்ட்டு 20 ஃபிலிம்ஸே வச்சுப்போமே, கிட்டத்தட்ட half ஆஃப் தேர் கெரியர் கிராஃபில் எந்த அளவுக்கு கிரியேட்டிவ் கண்ட்ரோல் அவங்களுக்கு இருந்திருக்குன்றது நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். கண்ட்ரோல் வந்தோட மாற்றிட்டாங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அப்சல்யூட்லி விஜய் கிட்ட ஒரு பெரிய மாற்றம் பார்க்குறேன் நான். லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து ஒரு புலியோ இல்லை ஒரு ஜான்ரா லெவல்லையே சொல்கிறேன் நான், லியோவோ வாட் எவர் பீட். நான் வந்து அவங்கள வந்து ஒரு டார்ச் பேரர்ஸ் ஆஃப் சினிமா, குரூசேடர்ஸ் ஆஃப் டுமாரோஸ் வேர்ல்ட் ஆஃப் த எம்பத்தி ஆஃப் த இந்தியாலாம் நான் பேசலை. அது அவங்களோட வேலையும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவோட வரமும் சரி சாபமும் சரி அந்த ஈகோ மசாஜ் தான். அந்த ஹீரோக்கு ஈகோ மசாஜ். அப்போ நீங்கள் தெலுங்கு இன்னும் 10 வருஷத்துக்கு பேசலாம் நம்ம இந்த டாப்பிக்கை. என்ன பண்ணிட்டீங்கடா நீங்கள் அப்படின்னு கேட்குறேன். நான் அது வந்து ஒரு நான் ராஜமௌலி ஃபிலிம்னு பார்த்தா அது வேற ஒன்றா இருக்குது. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வந்து நகராய்க்கு ஏமாந்தின்னு ஒன்று பண்ணுறானுங்க. டப்புன்னு வந்து விஜய் தேவரகொண்டா ஒரு வேவை கொண்டு வந்தார். அங்கே இருக்குது, அங்கே மாட்ரிசன் ஆல்ட்ரேஷன் பண்ணி கனடா தூக்கி சாப்பிட்டு ஓட அடிக்கிறானுங்க எல்லாரையும். மலையாளம் நம்ம லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. அந்த ஊர் பொண்ணை பார்த்து நம்ம ஆன்னு சொல்கிற மாதிரி தான் அவங்க படமும் கடைசி வரைக்கும் அவனுங்களா டே என்னடா யாரா நீங்கள் 72 வயசில் ஒருத்தன் அடிச்சு ஓட விட்டுட்ருக்காங்க எல்லாரையும். என்னை பொறுத்த வரைக்கும் 2023 பிலாங் டு மம்முக்கா மோர் தான் எனிபடி இந்தியன் சினிமாலேயே. ஸோ அதனால் நீங்கள் விஜய் அஜித்துக்கு எந்த அளவுக்கு கிரியேட்டிவ் கண்ட்ரோல் இருந்திருக்குன்றதுலாம் எனக்கு தெரியல. ப்ளஸ் ரசிகர்களும் ஒரு மாதிரி சில விஷயங்களை ஆரவாரப்படுத்தி சிலதை மட்டுமே கொண்டாடி சிலதை மட்டும் அப்படியே பழகிட்டாங்க. வந்து எவ்ரி டைம் விஜய் மேட் அன் எக்ஸ்பெரிமெண்ட், இஃப் அட் ஆல் யூ கேன் கால் இட் அன் எக்ஸ்பெரிமெண்ட், இட் நெவர் எண்டட் வெல். ஆனால் அவங்க வந்து சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் மாதிரி அந்த ஜோனுக்குள்ளேயே அவங்க போகல.
என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மாஸ்டர் பண்ணதோ லியோ பண்ணதோ இல்லை ஒரு மெர்சலில் புதுசாக கெட்டப்லாம் ஒர்க் ஆகாது, மெர்சலில் ஒரு பீரியட் லுக்கில் அது ஒன்றும், அதுவே அவரோட ட்ரெஜெக்டரிக்கே அது ஒரு ஒத்துக்கிறேன். மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வெறித்தனமான விஜய் ஃபேனு. ஓ எக்ஸ், ஆமாம் ஆமாம் ப்ராப்பர் எக்ஸ். எப்போ வந்து நீங்கள் விவாகரத்து பண்ணீங்க அவரை? அதை நான் சொன்னா ஐயோ நானே இல்லை பரவாயில்ல, என்ன படத்துலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. படத்தில் இல்லைங்க, நான் அவருக்காக எவ்வளோ லாஸ்ட் பெஞ்சில் இருந்து உட்காந்து சண்டை போட்டிருக்கேன் தெரியும். அதான் நானும் தான் தலைவா. எப்போ நீங்கள் வந்து விவாகரத்து பண்ணீங்க? 4 ஃப்ரேம் தியேட்டரில் வந்து அவர் மேலே உட்காந்துட்டு இருந்தார். நான் வந்து இந்த ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு இந்த ப்ரெஸ் ஷோக்கெலாம் போகிறவர் ரேடியோ பிஆர்ஓவாக இருந்த அந்த டைமில் அப்போ வந்து உட்காந்துருந்தாரு. எங்கேருந்தோ பார்க்குற எவனோ ஒருத்தன் எதர்ச்சியாக பார்க்கறதுக்கே வந்து தளபதியை பார்த்துட்டேன் அப்படின்னு இருப்பான். எனக்கு வந்து ஒர்க் போகிறாருன்னு தெரியும், தனியாக இருக்காருன்னு தெரியும். என்ன படத்தோட ப்ரெஷ்? இது வந்து பார்த்தீங்கன்னா உரிமின்னு, அதை சந்தோஷ் சிவன் ஆரியா ஆமாம் இது பண்ணியிருந்தாப்புல. ஸோ அவரோட அந்த டைமில் துப்பாக்கி சொல்லுங்க, துப்பாக்கி படத்தில் வந்து சந்தோஷ் சிவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து உரிமை படத்தோட பார்க்கறதுக்கு இவர் வந்திருக்காரு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபோட்டோகிராஃபரும் இருந்தாப்புல, ஒரு ஜேர்னலிஸ்ட், அவரை கூப்பிட்டுட்டு வந்து அப்படியே வந்து நைஸாக போயிட்டேன். மேலே விஐபி ரூமுக்கு வெளில தான் உட்காந்துருந்தாரு, யாருமே இல்லை, கூலாக தான் இருந்தார். நான் ஒன்றும் இல்லை, போயிட்டு வந்து அண்ணா ஃபோட்டோண்ணா அப்படின்னு கேட்டால் வந்து யாருன்னு கேட்டிங்களா, அவர் சொன்னார் போ 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 அப்படின்னு சொல்லி டக்குன்னு அதத்தி திட்டாரு. ஆனால் இது வந்து ரொம்ப செல்ஃபிஷாக உங்களுக்கு தோணலாம், டே ஒரு செலிபிரிட்டி எவ்வளோ காண்டில் இருப்பாங்க, எவ்வளோ பேரை பார்த்துட்டு இருப்பாங்க, நீ போயிட்டு போட்டோ. படம் இன்டர்வெல்ல பார்த்தீங்களா? படம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்களா? முடிஞ்சோன்னு. அதனால தான் எக்ஸ்ட்ரா இது இப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. சரியா? அப்படியா? ஸோ இருந்தாலும் சே தளபதிக்காக நம்ம எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம். அப்படிலாம் இல்லை. சரி, கௌதம் மேனன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் சாரெல்லாம் நான் சினிமாக்குள்ளே எனக்கு சினிமான்னு ஒரு ஆசை வந்ததே அவர்னாலன்னு வச்சுக்கலாம். ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் வை ஐ ப்ராபப்ளி லைக் சினிமா ஆர் வாண்டட் டு கம் இன் டு திஸ். அவரை வந்து மொதல் வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு காஃபி ஷாப்பில் இருந்திருக்காரு, ஒரு 6 மணி நேரமாக அவரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இவங்க போய் கேட்கவும் இல்லை. பட் இவர் வரும்போது சார் ஒரு ஃபோட்டோ நான் சாரின்ட்டு போயிட்டார். நான் 6 மணி நேரம் வெயிட் பண்ணேன். வெண்ண நீ 6 மணி நேரம் வெயிட் பண்ணது அவருக்கு தெரியுமா? அண்ட் நோபடி இஸ் ஒப்ளைஜ்ட் டு எனிபடி பி இட். இதெல்லாம் வந்து கதையாக சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டீங்களா? ஹேண்ட்ஸ் டவுன் தெரிஞ்சுதான் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆமாம், ஏன்னா ரொம்ப ஓலா கதையாக இருக்குது. அப்போ நான் எடிட் பண்ணுறேன். ஏய் தம்பி, நீ தான் ப்ரூஃப்.